ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மிஷலானஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறமாட்டிக்கு ஆப்ரேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம முன்னாடி வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரண்ட்ஸை பொறுத்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட்டர்ஸை 3 விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யூனரி ஆப்ரேட்டர்ஸ், பைனரி ஆப்ரேட்டர்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். யூனரி ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, பைனரி ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அரித்மெட்டிக்கு, ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆப்ரேட்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த பாயிண்டட் டு அ வேரியபிள் அப்படின்னு சொல்கிறது இது அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனரிலே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனுக்காண்டி நான் வந்து இங்கே வந்து இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எதுக்காண்டி வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மெமரியில் ஸ்டோர் பண்ணுறப்போ அது எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லைனா வந்து நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வேணால் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணுறதுனால யாருக்கு வந்து நஷ்டம்னு பார்த்திங்கன்னா, அது அதிக மெமரி ஆஃப் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிரும். அப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா வேறு ஸ்பேஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பப்போ வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்குவாங்க. ஸோ மெமரியில் வந்து ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்துக்குவாங்க. ஸோ எவ்வளோ மெமரி பைட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுது இந்த வேரியபிள். ஸோ இன்டிஜர் வேரியபிள் இருந்தால் ஒரு மாதிரி, ஃப்ளோட்டாக இருந்தால் ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற வீடியோலலாம் போடுறப்பவே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ஒரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்கிபை பண்ணுது, அது எவ்வளோ சைஸ் வந்து எடுத்துக்குது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வேணால் அந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ எனக்கு சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் எனக்கு என்ன ரிசல்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ரிசல்ட் வந்து 4ன்னு சொல்லி காட்டும். ஏன் அப்படின்னா வந்து அது வந்து சப்போஸ் 32 பிட் ப்ராசஸராக இருந்துச்சு உங்கள் சிபியூ அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பைட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் இன்டீஜர்லாம். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்டீஜருக்கு இவ்வளோ பைட்ஸு, ஃப்ளோட்டுக்கு இவ்வளோ பைட்ஸு, டபுளுக்கு இவ்வளோ பைட்ஸு. ஸோ அந்த இதை பொறுத்து தான் எத்தனை பிட் ப்ராசஸரோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸை வந்து அவுட்புட்டில் வந்து காட்டும். ஸோ இவ்வளோ ஆக்கிபை பண்ணும், இவ்வளோ ஆக்கிபை பண்ணாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 7 அப்படிங்கிற நம்பருக்கு மேலே இருக்கு இல்லையா, அதான் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த வேரியபிளோட அட்ரஸ், ஸோ அது எந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, அந்த வேரியபிள் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கோ அது நம்பர்ஸோ இதெல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டட் டு அ வேரியபிள். அதாவது நீங்கள் ஒரு வேரியபிளை வந்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணி வந்து கெட் பண்ணுவாங்க. எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு நான் இதை வந்து சொல்கிறேன். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் லிங்க் இருக்குது. என்னென்னா எல்லாமே இந்த 3 ஆப்ரேட்டர்ஸுமே வந்து ஒரு வேரியபிளோட வந்து லிங்க் ஆகிருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அதோட சைஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அட்ரஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்டரோட ரிலேட் ஆகிருக்கப்ப இந்த ஸ்டார் சிம்பிள். ஸோ 3மே வேரியபிளோட லிங்காக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கோட் பிளாக்ஸ் ஐடியா ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அதுதான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நார்மலாக இன்டிஜர் வேரியபிள் a = 34 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஏல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓகே பில்ட் அண்ட் ரன் நம்ம கொடுத்துடலாம். அப்போ அது அவுட்புட்டோட கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் பண்ணியிருக்கேன். சைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஏ வந்து என்னது இன்டிஜர் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 பைட்ஸ் வந்து தேவைப்படும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்னென்னு காட்டுதுன்னா 4 பைட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆஃப் ஏ. அதாவது எனக்கு ஏ அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 34 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள் வந்து எந்த இடத்துல மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வந்து காட்டுது. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கு 6356744 அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு அதே அவுட்புட் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாயிண்டர் கான்செப்ட்டை நான் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இது வந்து என்னது அட்ரஸ் ஆஃப் அ வேரியபிளில் எனக்கு வேணும் அப்படின்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எனக்கு அந்த அட்ரஸை ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏன்னு இருக்கு இல்லையா? அதை நான் ஒரு வேரியபிளில் நார்மலான ஆர்டினரி வேரியபிளை என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது அட்ரஸை. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாயிண்டர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் மூலியமாக இந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேரியபிளோட அட்ரஸை வந்து நான் இந்த பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாயிண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் ப்ரீஃபாக உங்களுக்கு ஃபர்தராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுதான் இங்கே ஜஸ்ட் ஒரு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாயிண்டருங்கிறது ஒன்றுமே கிடையாது, அதுவும் ஒரு ஆர்டினரி வேரியபிள் மாதிரி தான். ஆனால் வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணாமல் இது வந்து என்ன பண்ணணும்னா அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணும். ஒரு பர்டிகுலர் வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுனால இதுக்கு வந்து பாயிண்டர் அப்படிங்கிற நேம் வந்து வந்திருக்கு. ஏன்னா பர்டிகுலர் அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது இல்லையா? அதனால் இப்போ நான் இங்கே எனக்கு ஜஸ்ட்டு வந்து அந்த அட்ரஸை நான் யூஸ்லாம் பண்ண மாட்டேன். அது எந்த அட்ரஸில் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அதை நான் பிரிண்ட் பண்ணணும் அவுட்புட்டில் அப்படின்னா நீ ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை, அதை நான் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் ப்ரோக்ராமில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஆம்பர்சன்ட் ஏ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த அட்ரஸை கொண்டு போய் நான் பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு இதுதான் சின்டெக்ஸ். ஸோ டேட்டா டைப் நீங்கள் கொடுத்துட்டு இன்டிஜர் வேரியபிள் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அதோட டேட்டா டைப்பை நான் வந்து இப்படி கொடுத்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்து பீன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பி அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிள். அதில் எனக்கு என்ன ஸ்டோர் இருக்குன்னா ஏயோட அட்ரஸ் வந்து ஸ்டோராக இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணணும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காண்டி நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகுது ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்கணும் தேவையில்லை, டேரெக்டாக நான் பீன்னு கொடுத்தா போகுது. எனக்கு என்ன பண்ணிடும்னா அதோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏயோட அட்ரஸ் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆம்பர்சன்ட் ஏ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு வேரியபிள் பாயிண்டர் வேரியபிள் அசைன் பண்ணியும் நீங்கள் ஜஸ்ட் அந்த பாயிண்டர் நேம் மட்டும் கொடுத்தா போதும். அப்போவும் நீங்கள் வந்து அவுட்புட் வந்து கெட் பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரெண்டுமே சிமிலராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்செலானியஸ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து நல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட ரிலேட்டட் டு ஒரு வேரியபிளுக்கு லிங்க்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ் ரூல் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம EduTut சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.